அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை முழுவதுமாக ரத்து செய்ய கோரி விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நரசிங்கப்பட்டியிலிருந்து மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. ஏராளமான விவசாயிகள் வாகனங்களிலும் நடத்தும் பேரணியாக செல்வதால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை ஒத்தக்கடை சிக்னல் பகுதியில் விவசாயிகளின் பிரம்மாண்ட பேரணியானது நடைபெற்று வருகிறது. விவசாயிகளுக்கு மலையாளத்தான்பட்டி கிராம மக்கள் உணவு குளிர்பானங்களை தருகிறார்கள். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதி முழுவதுமாக ரத்து செய்ய கோரி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5000க்கும் மேற்பட்ட அந்த முல்லை ஒருபோக விவசாய பாசன விவசாயிகள் மற்றும் அந்த ஊர் பகுதியை சேர்ந்த மக்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது மதுரை தல்லாகுளம் அருகே உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக மதுரை மேலூர் அடுத்த நரசிங்கம்பட்டியில் இருந்து அவர்கள் டாடா ஏசி, கார் மற்றும் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேரணியாக அவர்கள் வருகிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் சாலையில நடந்தே செல்லக்கூடிய ஒரு காட்சிகளையும் காண முடிந்தது. அவர்கள் நடந்து செல்வதை தடுத்து போலீஸ் காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் அவர்கள் வாகன பேரணிக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருந்த நிலையில் நடந்து செல்வதற்கு அனுமதி கிடையாது என கூறியதால சிறிது தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில மக்கள் அவர்கள் சாரசாரையாக நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகிறது. வரும் வழி எல்லாம் அவர்களுக்கு குளிர்பானங்கள் கொடுத்து உற்சாகப்பானங்கள் கொடுத்து அவர்களை உற்சாகமாக அந்த விவசாயிகளை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. இருந்த போதிலும் கூட சாரசாரையாக மக்கள் இந்த மதுரையை நோக்கி அவர்கள் வந்து ஒரு மாபெரும் பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நரசிங்கம்பட்டி பெருமாள் கோவில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக நடைபயணமாக பேரணியாக அவர் தலைமை மதுரை நோக்கி வர வழி எல்லாம் இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பதால தென் மாவட்டங்களுக்கு சென்னையில் இருந்து வரக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பஸ்கள் நீண்ட தூரத்திற்கு அவர்கள் அந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய மக்களும் பஸ்ஸில் அந்த பேருந்துகளையே சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் அந்த பேருந்துகளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சென்னையிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பேரணியானது ஒத்தக்கடை விவசாய கல்லூரியை தாண்டி அதாவது மதுரையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இந்த பேரணியில அவர்கள் பல்வேறு கோஷங்கள், அதாவது டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோஷங்களும் எழுப்பி செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் டாடா ஏஸ் வாகனத்துல ஒலிபெருக்கி மூலமாக அவர்கள் அந்த டங்ஸ்டனுக்கு எதிராக அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக அவர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறும் செல்கிறார்கள். ஒலிபெருக்கிக்கு அனுமதி மறுத்த போதும் கூட ஒலிபெருக்கியை பொறுத்து அவர்கள் கட்டி ஒலிபெருக்கியில் பேசியவாறு செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வழி நெடுகிலும் அவர்களுக்கு அங்கே விவசாயிகள் சமையல் செய்து கொண்டு வந்து அந்த உணவுகளையும் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் ஆங்காங்கே வண்டியை நிறுத்தி, அதாவது வாகனங்களை நிறுத்தி உணவுகளையும் சாப்பிட்டு விட்டு உற்சாகமாக செல்கிறார்கள். நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு.